வந்துட்டோம்க்கா. உனக்கு இன்னும் மயக்கமே தெரியலக்கா. இந்த நிலைமையில கோயிலுக்கு போறது அவசியமா சொல்லு. அவசியத்துக்காக இல்ல ஜானு, ஏர்த்திக்கடனை நிறைவேற்றுறது என் பொறுப்பு. மயக்கம் முழுசா தெளிற வரைக்கும் இடையில தூக்கத்துல இருந்து எழுப்புனா ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல நான் வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும். அக்கா, கோயில் வந்துருச்சு, இறங்க. என்னாச்சு மனிஷா? 3 பிரதட்சணைக்கே இப்படி ஸ்லோ ஆயிட்டா எப்படி? இன்னும் 105 பிரதட்சணை இருக்கு. நட. வா ஜானு, உள்ள போலாம். அக்கா, கோயில்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் விவேக் கால் பண்றேன். அம்மா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை ஜொன்னு, நான் நல்லா இருக்கேன். லக்ஷ்மி மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டான்னு மனிஷா சொன்னா, அதுக்குள்ள எப்படி எந்திரிச்சு வந்தா? பாத்தியா மித்ரா, வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கா. காலையிலே வராம இப்ப மட்டும் எதுக்கு வந்த? காலையில என்னால எந்திரிக்கவே முடியலங்க, வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு பதிலா மனிஷா வேண்டுதலை நிறைவேற்றா. இப்ப வந்து என்ன பண்ண போற? லக்கி, நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பியா? சும்மா பொண்ணுன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கணும். அத்தை, ஜானு, வேண்டாம். அவளால முடியலனாலும் மனிஷா நேர்த்தி கடனை பண்றா. அவளுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லைல்ல? சாரிங்க மித்ரா, காலையில ஏதோ அப்படி நடந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து சாரி சொல்றியா? ஆமா, இப்ப என்ன பண்ணலான்னு வந்த? பிரசாதம் சாப்பிட்டு போலான்னு வந்தியா? இல்லைங்க அத்தை, நான் வேண்டுதலை நிறைவேற்ற தான் வந்தேன். ஒன்னும் தேவையில்லை. மனிஷா வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வா மனிஷா, வந்து ரெஸ்ட் எடு. எந்திரி. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. லக்ஷ்மி மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டான்னு சொன்ன, இடையிலேயே எந்திரிச்சு வந்துட்டா. அவ இன்னும் பாதி மயக்கத்துல தான் இருக்கா ஆண்டி. ஃபுல் கான்ஷியஸ் இன்னும் வரல. போம் வேண்டுதல் கூட பாதியிலேயே நின்னுடுச்சு. எப்பவும் போலவே அந்த லக்ஷ்மி வந்து நீ பண்ண வேண்டியதை அவ வந்து முடிக்கிறான். அதனாலதான் ஆண்டி, இதெல்லாம் எனக்கு எப்பவும் செட் ஆகாதுன்னு சொன்னேன். நீங்க தான் என்கிட்ட சொல்லாமையே கமிட் ஆயிட்டீங்க. சரி விடு. ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கிற ஒன்னாலேயே அந்த பூச்செடியை எடுத்துக்கிட்டு பிரதட்சணம் பண்ணவே முடியல. அரை மயக்கத்துல இருக்கிற அந்த லக்ஷ்மியால என்ன பண்ண முடியும்? நான் பால்ல கலந்த அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்னால அவ இப்ப இடையில எழுந்து வந்ததே பெரிய விஷயம். இதுல இவ்ளோ பாரத்தை தூக்கிட்டு பிரதட்சணம் பண்றதுன்றது இம்பாசிபிள். கண்டிப்பா கீழே விழுந்துருவா. நீ விழுந்ததால மித்ரா எதுவும் நினைக்கல. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு
முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கான். இதுவே லக்ஷ்மி கீழே விழுந்தா நல்லா தீட்டு வாங்குவா. இன்னைக்கு அவ மித்ரா கிட்ட திட்டு வாங்கணும், அத நான் பார்க்கணும். ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி. விவேக், லக்ஷ்மி ஏன் அப்படி இருக்கா? நிஜமாவே அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அது அண்ணன், ஆமாண்ண, சின்ன ஹெல்த் ப்ராப்ளம். அப்படின்னா ரெஸ்ட் எடுக்காம எதுக்காக இங்க வந்தா? வேண்டுதலை நிறைவேற்றணும்ல. அண்ணியோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியும்லண்ண. உயிர் போயிடும் தெரிஞ்சாலும் அவங்க செய்யணும்னு நினைச்ச வேலையை முடிப்பாங்க. எதையும் பாதியில விட்டுற மாட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஆண்டி, மித்ரா எங்க போயிட்டு இருக்கான்? எப்படியும் லக்ஷ்மி கீழே விழுந்துருவாள்ல, திட்டுறதுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். பிரதட்சணத்தை முடி. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி. என்ன ஆண்டி, லக்ஷ்மி கீழே விழுவாம திட்டுவான்னு பார்த்தா லக்ஷ்மி கீழே விடாம அவளை தாங்கி பிடிச்சிட்டான். கணவன் மனைவி உறவு. என்ன சொல்றீங்க ஆண்டி? என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி கூட சேர்ந்து மித்ரா அக்னிய வளம் வந்திருக்கான்ல, அதனாலதான் இப்ப இப்படி புடிச்சுக்கிட்டு நடந்து போறான்.